ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டில் நடந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களை 6 பேர் அல்லது 8 பேர் அல்லது 10 பேர் கொண்ட குழுவாக பிரிக்க முடியும் எனில் அந்த வகுப்பில் உள்ள குறைந்தபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இதை எப்படி நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வகுப்பில் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா, 6 பேராக பிரித்தாலும் மீதி வரக்கூடாது, 8 பேரா பிரிச்சாலும் மீதி வரக்கூடாது, 10 பேரா பிரிச்சாலும் மீதி வரக்கூடாது. அப்போ 8ஆல 6ஆல 10ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு எண்ணிக்கை தான் அது. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம். ஸோ இந்த 6, 8, 10 இந்த இதனுடைய எல்சிஎம் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ பிரிக்க முடியும். அப்போ குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3, 4, 5. ஸோ காமன் டேர்ம் இல்லை. ஸோ 120 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் பவர் பி பை எக்ஸ் பவர் சி பவர் பி பிளஸ் சி மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ பை பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம இது மேலே கொண்டு வந்த காமன், அதாவது நமக்கு அடிமானம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பெருக்கல்ல இருந்த அடுக்குகளை ஆட் பண்ணுவோம், வகுத்தல்ல இருந்தால் கழிப்போம். ஸோ இது அந்த ஃபார்மெட் படி எழுதும்போது எக்ஸு பி மைனஸ் சி. இப்போ இதனுடைய பவர் தான் நம்மளுக்கு என்னது? பி பிளஸ் சி மைனஸ் ஏ. ஸோ அதே மாதிரி அடுத்த டேர்முக்கு எழுதிக்கலாம். எக்ஸு சி மைனஸ் ஏ, இதனுடைய பவர் வந்து சி பிளஸ் ஏ மைனஸ் பி. அதுக்கப்புறம் அதே மாதிரி எக்ஸு ஏ மைனஸ் பி, அதனுடைய பவர் வந்து ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஸோ இப்போ மறுபடியும் இதை வந்து பிரித்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ போய் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ பாருங்கள், பி மைனஸ் சி இன்ட்டு பி ப்ளஸ் சி மைனஸ் ஏன்னு வரும். இன்ட்டு இங்கே வந்து எக்ஸு சி மைனஸ் ஏ பவர் சி ப்ளஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். இங்கே எக்ஸு ஏ மைனஸ் பி பவர் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. ஸோ இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸு பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் ஏபி, அடுத்து மைனஸ் சி எவ்வளோ கொண்டு பார்க்கும்போது மைனஸ் சிபி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. அதுக்கப்புறம் இன்ட்டு எக்ஸ் பவர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி மைனஸ் பிசி மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ லாஸ்ட் டேர்ம் எக்ஸ் பவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி minus AC minus AC AB minus B square plus BC. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே காமனாக எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம மேலே உள்ள எல்லா டேர்மே ஆட் பண்ணுவோம். ஸோ நான் காமனாக எக்ஸ் போட்டுட்டு இதிலேயே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், எதெல்லாம் காமன் டேர்மோ அதெல்லாம் நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாம் கேன்சல் ஆயிரும். பி ஸ்கொயர் இங்கேயே இருக்குது, இதுலேயும் மைனஸில் இருக்குது, ஸோ அது கேன்சல் ஆயிரும். பிசி இங்கே ப்ளஸ் பிசி இருக்குது, இங்கே மைனஸ் பிசி இருக்குது, கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து மைனஸ் ஏபி இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் ஏபி இருக்குது, கேன்சல் ஆயிரும். சி ஸ்கொயர் இப்படி எல்லா டேர்முமே இதில் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் வேணால் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பவர் 0. நமக்கு எதனுடைய அடுக்கு வந்து 0வாக இருந்தாலும் அதோட ஆன்சர் வந்து 1. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 1 தான். ரெண்டாவது சம் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 68, மாணவிகளின் சராசரி மதிப்பெண் 80, மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 60 எனில் வகுப்பில் எத்தனை சதவீதம் மாணவர்கள் உள்ளனர்? ஸோ இது ஆவரேஜ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸோடைய அவ்வளோ எண்ணிக்கையினுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா மாணவிகள் அப்படின்னா கேர்ள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்த மாணவர்கள்னா ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கப்புறம் மாணவர்கள் அப்படிங்கும்போது பாய்ஸ். ஸோ பாய்ஸினுடைய பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு வந்து சராசரி அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை. இதுதான் வந்து சராசரிக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ சராசரி மதிப்பெண் அப்படிங்கும்போது என்ன வரும்? கூடுதல், அதாவது மொத்த மதிப்பெண் டிவைடட் பை எத்தனை பேர்த்துக்கு பார்க்குறோமோ அவங்களுடைய எண்ணிக்கை. இப்போ ஃபர்ஸ்ட் யாருடைய சராசரி கொடுத்துருக்காங்க? மொத்த மாணவர்களின் சராசரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோடைய மொத்த மார்க், டோட்டல் மார்க்னு எழுதிக்கலாம். ஸோ மொத்த மதிப்பெண்கள் எழுதிக்கலாம். ஸோ மொத்த மதிப்பெண்கள் அப்படிங்கும்போது என்ன வரும்? அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 68. அதுக்கப்புறம் அவங்களுடைய கூடுதல். ஸோ நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. நான் பாய்ஸோட எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுறேன், கேர்ள்ஸோடைய எண்ணிக்கை ஒய்ன்னு எடுத்துக்கிடுறேன்.
அப்போ நம்மளுக்கு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா இருப்பாங்க எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ பாய்ஸோட எண்ணிக்கை எக்ஸ், கேர்ள்ஸோட எண்ணிக்கை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ இதில் நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது வந்து மாணவிகளினுடைய சராசரி. ஸோ மாணவிகளினுடைய மொத்த மதிப்பெண் கொடுக்கலாமா? அப்போ மொத்த மதிப்பெண் எப்படி எழுதுவோம்? அவங்களுடைய சராசரி வந்து 80, அவங்களுடைய எண்ணிக்கை நம்ம என்னவா எடுத்திருக்கோம் ஒய்யா எடுத்திருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் இது. மூணாவது வந்து மாணவர்களினுடைய மொத்த மதிப்பெண். ஸோ மாணவர்களினுடைய மொத்த மதிப்பெண் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 60, அவங்களுடைய எண்ணிக்கை வந்து எக்ஸ். ஸோ இப்போ இந்த 3 டேம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் மொத்தம், அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, மொத்த மாணவர்களினுடைய மதிப்பெண்கள், மாணவிகளின் மதிப்பெண்கள், மாணவர்களின் மதிப்பெண்கள். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து மொத்த மாணவர்களின் மதிப்பெண்கள் எதுக்கு சமமா இருக்கும்? மாணவிகளுடைய மார்க்கையும் மாணவர்களுடைய மார்க்கையும் ஆட் பண்றதுக்கு சமமா இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம்? மொத்த மாணவர்களினுடைய மதிப்பெண் வந்து 68 இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய். இது எதுக்கு சமமா இருக்குது? மாணவிகளினுடைய மதிப்பெண் 80 ஒய்யையும் மாணவர்களுடைய மதிப்பெண் 60 எக்ஸையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 68 எக்ஸ் பிளஸ் 68 ஒய் ஈக்குவல் டு 80 ஒய் பிளஸ் 60 எக்ஸ். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணி கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 எக்ஸ் ஈக்குவல் டு 12 ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் காமன் டேர்ம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே வந்து 3. ஸோ கண்டிஷன் என்னது? 2x ஈக்குவல் டு 3y. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? இல்லைன்னா ஒய் ஈக்குவல் எதனால நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிஷன். ஆனால் நம்மளுக்கு இப்போ யாருடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுடைய எத்தனை சதவீதம் பர்சன்டேஜில் கேட்டதுனால இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டலாக என்ன எடுத்து வச்சிருக்கோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் தான் எடுத்திருக்கோம். அப்போ மொத்த மாணவர்கள் எக்ஸ் பிளஸ் ஒய், அதில் மாணவர்கள் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் இன்டு 100%. இவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஒரே டைமாக நம்ம மாற்ற போகிறோம். அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் ப்ளஸ் இப்போ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2/3 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2/3 எக்ஸ் இன்டு 100%. ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுத்துட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 3 மேலே வந்துடும். ஸோ 3x டிவைடட் பை 3 + 2 5x இன்டு 100%. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 5ஆல் கேன்சல் பண்ணி 20 இன்ட்டு 3 வந்து எவ்வளோ? 60. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்னது? 60% தான். ஸோ இந்த மாதிரியே கணக்கு வந்து கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்டிருக்கிறது வந்து எண்ணிக்கையினுடைய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா யாரோடைய எண்ணிக்கையுமே இதில் கொடுக்கல. சில இதில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுலேருந்து மாற்றி மாற்றி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போ இதில் யாரோட எண்ணிக்கையுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம எக்ஸ் ஒய் இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அடுத்த சம் பாருங்க. ரூபாய் 3300 ஆனது 6% ஆண்டு வட்டி விகிதத்தில் அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3399 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூட்டு வட்டி கணக்கு. இது வந்து ஃபார்முலா படி யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3300 ரூபாய். வட்டி வந்து 6%. இப்போ நார்மலாக வந்து கூட்டு வட்டி கணக்கில் ஆண்டிற்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம வட்டி எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படிங்கிறதுனால வட்டியை வந்து பாதியாக்கிக்கணும். ஸோ 3%. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, மொத்த தொகை எவ்வளவு? 3399. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்குது? 99 ரூபா தான் வட்டி கிடைச்சிருக்குது. அப்போ அது எவ்வளோ நாளில் 99 ரூபா வட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அசல் வந்து 3300 தான். நான் இப்போ இதுக்கு வந்து அரையாண்டிற்கு ஒரு முறை தான் நம்ம வந்து வட்டி வந்து கூட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணும்போது என்னது? அரை வருஷம். அதே ரெண்டாவது வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ டியூரேஷன் ஆயிருக்கும்? 1 வருஷம். ஸோ மூணாவது வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 1.5 வருஷம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் வந்து பாருங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தடவை வட்டி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அசல் வந்து 3300 தான். வட்டி சதவீதம் எத்தனை? 3%. ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிங்கிறத நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ இதில் வந்து கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 99. அப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிட்டு? 99 ரூபா கிடைச்சிட்டு. ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிங்கும்போது அது எத்தனை, அதோடைய டைம் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அரை ஆண்டுகள். அப்போ ஆன்சர் எத்தனை? அரை ஆண்டுகள் தான். இதில் நம்ம ஏன் அரை போடல அப்படின்னா ஆல்ரெடி அரையாண்டுக்கான வட்டி சதவீதம் நம்ம பாதி ஆக்கிட்டோம். ஸோ அப்போ டியூரேஷன் போடும்போது நம்ம என்ன பண்ணால் போதும்? 1ன்னு சொல்லிட்டு சிம்பிளாக எடுத்தாலே போதும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாணவர் தேர்வில் தேர்ச்சி பெற 33% மதிப்பெண்கள் பெற வேண்டும். அவர் 25% மதிப்பெண்கள் பெற்று 40 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறார் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? ஸோ இந்த கணக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நார்மலாக எக்ஸ் அப்படிங்கிறது மொத்த மதிப்பெண் எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ் மார்க் எவ்வளவு?
எக்ஸ்ல 33%. அப்ப எக்ஸ்ல 33% அப்படின்னா இது அப்படியே போட்டுக்கலாம் சரியா. அப்ப எக்ஸ்ல 33% தான் பாஸ் பர்சன்டேஜ். இப்ப நம்மளுக்கு இன்னொருத்தவங்க எடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க, அவங்க எக்ஸ்ல 25% எடுத்துட்டோம், என்ன பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு மார்க் போட்டா அது பாஸ் மார்க் ஆகும்? ஏன்னா 40 மதிப்பெண்கள்ல தான் தோல்வி அடைகிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அவரு வாங்கின மார்க்கு கூடால எக்ஸ்ட்ரா ஒரு 40 மார்க்கு போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க் என்னவா மாறிடும், பாஸ் மார்க்கா மாறிடும். அப்ப என்ன அர்த்தம், எக்ஸ் பர்சன்டேஜ், அதாவது எக்ஸ்ல 25% கூட 40 ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க, 33% கொடுத்துருங்க. அப்ப இதை சால்வ் பண்ணா இதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஸோ இப்ப பாருங்க, இந்த டைம் இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ல 33% மைனஸ் எக்ஸ்ல 25% ஈக்குவல் டு 40. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 8%. அப்போ எக்ஸ்ல 8% அப்படின்னா 8/100 ஈக்குவல் டு 40ன்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 2 இங்க வந்து 10, ஸோ வந்து 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது, 500. ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த சம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையானது P மற்றும் Q ஆகிய இருவருக்கும் இடையே 3:5 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆனால் அது 2:3 என்ற விகிதத்தில் பகிரப்படுகிறது. இதனால் Q என்பவருக்கு 10 ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இதில் அந்த தொகை என்ன? ஸோ நார்மலா என்ன கொடுத்துருக்காங்க, Pக்கும் Qக்கும் ஷேர் பண்றாங்களாம். ஃபர்ஸ்ட் வந்து 3:5, அதாவது 3:5 அப்படிங்கிற ரேஷியோல ஷேர் பண்ணணும். அப்போ அவங்களுடைய பார்ட் என்னவா கிடைக்கும், இங்க 3x கிடைக்கும், இங்க 5x கிடைக்கும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, 2:3 அப்படிங்கிற ரேஷியோல தான் ஷேர் பண்றாங்க. அப்போ அவங்களுடைய பார்ட் 2x 3xன்னு கிடைக்கும். இப்ப என்ன கிடைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் 5x கொடுத்துருக்கணும், ஆனா 3x கொடுக்கறதுனால அவளுடைய வேல்யூ வந்து 10 கம்மியாகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3x அப்படிங்கிற எதுக்கு சமமா இருக்குது, ஆல்ரெடி 5xல எவ்வளவா இருந்துச்சோ அதுல வந்து 10 கம்மியா இருக்குது. இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 10. ஸோ அப்போ என்ன வரும், இங்க நம்ம ஒரே பக்கமா கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2x ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை, 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 5ஆ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் என்னவோ அதுதான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போ ஒரிஜினல் பார்ட் எவ்வளவு, 8x தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஸோ 8 × 5 போடும்போது 40. ஸோ 40 மடங்கு தான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ இதுல பாருங்க 40 மடங்கு வந்து 400 தான். அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம ஆப்ஷன்ல இருந்தும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இப்போ இது வந்து 8ஆலையும் டிவைட் ஆகணும், 5ஆலையும் டிவைட் ஆகணும், அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து 8ஆல டிவைட் ஆகாது, இதுவும் 8ஆல டிவைட் ஆகாது, இதுவும் 8ஆல டிவைட் ஆகாது, இதுதான் வந்து 8ஆல டிவைட் ஆகும். இந்த மாதிரியே போட்டுக்கலாம். இல்ல எல்லாமே 8ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை பார்த்துக்கணும். ஸோ 3 பார்ட் எவ்வளவு, 5 பார்ட் எவ்வளவு, இங்க 2 பார்ட் எவ்வளவு, 3 பார்ட் எவ்வளவு, அதுல நம்மளுக்கு எது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ 400க்கு மட்டும் எடுத்து சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 400 வந்து 8ஆ பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு வேல்யூ வந்து 50. அப்ப 2:3 அப்படிங்கும் போது ஒருத்தவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 3:5. ஸோ 3:5ங்கும் போது ஒருத்தவங்களுக்கு 150 கிடைக்கும், இன்னொருத்தவங்களுக்கு 250 கிடைக்கும். இப்போ இதே இது 400 நான் என்ன பண்றேன், 2:3 பிரிக்கிறேன். அப்ப 5ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 80 கிடைக்குமா. அப்ப 2:3 பிரிக்கும் போது 160, இங்க வந்து 240. ஸோ 250ல இருந்து என்னவாயிட்டு, 10 ரூபாய் கம்மியாயிட்டு. ஸோ இப்படி செக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ல இருந்து போற மாதிரி இருக்கும், கரெக்டா ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, XY என்ற பைகளில் உள்ள பந்துகளின் எண்ணிக்கையின் விகிதம் 2:3. ஸோ எக்ஸ்ங்கிறது ஒரு பை, ஒய்ங்கிறது ஒரு பை. இப்போ 2:3 அப்படிங்கிற ரேஷியோல வந்து பந்துகள் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய பந்துகளின் எண்ணிக்கைங்கும் போது என்ன வரும், 3x 2x நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் என்ற பையிலிருந்து 5 பந்தை கம்மி பண்றாங்க. ஸோ இங்க இருந்து 5 பந்தை எடுத்துட்டு அதை எங்க ஆட் பண்றாங்களாம், எக்ஸ்ல வந்து ஆட் பண்றாங்க. ஸோ அதுலயே நீங்க ஈக்குவேஷன் மாதிரி போட்டுக்கோங்க. அப்ப 3x 2xன்னு இருக்குது. இப்போ இதுல இருந்து 5 பந்தை எடுத்துட்டாங்க, அப்போ 5 பந்தை மைனஸ் பண்ணிட்டாங்க, அதை கொண்டு எக்ஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன வருது, பந்துகளினுடைய எண்ணிக்கை இங்க 3x - 5ஆ மாறுது, இங்க 2x + 5ஆ மாறுது. இப்போ என்ன கண்டிஷன் பண்றாங்க, 2 பைகளிலும் சமமாக இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ரெண்டுமே ஈக்குவல். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேக்லயுமே வந்து பந்தோட எண்ணிக்கை வந்து ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. அப்போ x = 10ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு பையிலும் தற்போது, அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ பந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணா 2x + 5, அதுக்கப்புறம் 3x - 5 தான். ஸோ x = 10 அப்படின்னா இங்க என்ன வரும், 25, இங்கேயும் 25. நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 25.
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. லீலாவதியின் தற்போதைய வயது அவள் தந்தையின் வயதில் 1/4 மடங்கு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது லோகேஷின். ஸோ இப்போ இதில் 3 பேர் வராங்க. யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் வந்து லீலாவதி வராங்க, அவங்களுடைய தந்தை வராங்க, அதுக்கப்புறம் லோகேஷ் வராங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த 3 டைம் போட்டுக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு லைன் பை லைனாக வாசிச்சு நம்ம வந்து கண்டிஷன்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லீலாவதியின் தற்போதைய வயது தந்தையின் வயதில் 1/4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய வயசு எக்ஸா இருந்துச்சுன்னா இவங்களுடைய வயசு வந்து x/4. ஏன்னா தந்தையின் வயதில் தான் 1/4 மடங்கு. ஸோ இதை வந்து 4 அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் x 4x. ஸோ இது வந்து நம்ம இப்போ மாற்றிட்டோம், அதனால இந்த கண்டிஷன் இது சால்வ் பண்ணணும். ஸோ இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது லோகேஷின் வயதை போல 2 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லோகேஷ் தன்னுடைய 5வது பிறந்த நாளை 8 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ லோகேஷ் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 5. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு 5னா இப்போ அவனுக்கு வயசு எத்தனை? 13. ஸோ எல்லாத்துலேயுமே ப்ளசண்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ லோகேஷோடைய தற்போதைய வயது எத்தனை? 13. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல 6 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையினுடைய வயது 6x + 6. லோகேஷோட வயது எத்தனை? 6 கூட்டினா 19. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தந்தையின் வயது வந்து லோகேஷின் வயதை போல. அப்போ தந்தையினுடைய வயது லோகேஷின் வயதை போல 2 மடங்கு. ஸோ பாருங்க, இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ 4x + 6 = 38. 4x = என்ன வரும்? 32. எக்ஸோட வேல்யூ 8. இப்போ x = 8. நம்மளுக்கு லீலாவதியினுடைய வயசு தற்போதைய வயசு என்னது தான்? x தான். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஆன்சர் வந்து 8 தான். ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதுதான் பிரசன்ட் ஏஜ் ஆஃப் லோகேஷ். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? எக்ஸோட வேல்யூ வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 7/1/5 நாட்களில் முடிப்பர். அவர்கள் சேர்ந்து வேலையை தொடங்கி 4 நாட்கள் செய்கின்றனர். மீதி வேலையை டி மட்டும் தனியே 8 நாட்களில் முடிக்கிறார். அவர்களுக்கு ஊதியமாக 4900 தரப்பட்டால் டியின் பங்கு என்ன? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தா நமக்கு கணக்காக பார்க்கும்போது 4 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் இதில் ஏபிசி இவங்களை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒரே டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால நம்ம இந்த ஒரே ஆளை எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், காமனாக ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஏ, இவங்க மட்டும் டி. ஸோ இவங்களுக்கு ஒரு ஷேர் போகும், இவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் போகும், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஏ மட்டும், அதாவது ஏ டீம் வந்து என்ன பண்ணுது, 7/1/5 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அதாவது 36/5 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய 1 டே ஒர்க் என்னவா இருக்கும்? 5/36. இப்போ எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 4 நாள் வேலை செய்கிறாங்க. ஸோ 5/9 தான் அவங்களுடைய ஒரு நாள் வேலை. சார் 4 நாளில் அவங்க கம்ப்ளீட் பண்ண வேலை வந்து 5/4. இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேலை என்ன வரும்? 4/9 தான். இப்போ இந்த 4/9 வேலையை தான் யார் முடிக்கிறா? டி வந்து முடிக்கிறாங்க. ஸோ டி வந்து இப்போ இதில் வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இவங்க 3 பேரும் இவ்வளோ முடிப்பாங்க, இவருடைய உதவியுடன் முடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வித்தியாசமாக வரும். சரி, மீதி வேலையை முடிக்கிறதுனால இதில் வரும். அப்போ டி மட்டும் என்ன பண்ணுறாங்க? மீதி வேலையை வந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 4/9 பார்ட்டை 8 நாளில் முடிச்சாங்கன்னா முழு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 4/9 × x = ஸோ 8. ஸோ 2. எக்ஸோட வேல்யூ வந்து 18. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? டி மட்டும் ஃபுல்லாக செஞ்சாங்க அப்படின்னா 18 நாளில் வேலையை முடிப்பாங்க. அப்போ ஏ டீம், இது வந்து டீம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டி. அப்போ ஏ வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் டேஸ் வந்து 36/5, டியோடைய ஒர்க்கிங் டேஸ் வந்து 18. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும், இதில் வந்து 1. இப்போ இது பையில் வருது. அப்போ 2/5 1 இருக்கும். 5 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 2 5. இது வந்து டேஸ். இப்போ நார்மலாக வந்து இந்த சேலரி கணக்குக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? டேஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சேலரி போடும்போது இங்கே 5 வரும், இங்கே 2 வரும். ஸோ எக்ஸ் போட்டு எழுதும்போது 5x 2xன்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தோன்னா மொத்த பார்ட் எவ்வளவு? அதுதான் சம்பளம், 4900. அப்போ 7x = 4900. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 700 வருது. ஸோ இப்போ x = 700 அப்படின்னா டியோடைய பங்கு எவ்வளவு? நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 2 பார்ட் தான் டிக்கு வந்து கொடுக்க போகிறோம். அப்போ 2 × 700 எவ்வளோ வரும்? 1400 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நார்மலாக இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அப்போ டேஸ் அப்படியே போட்டுட்டு அதை அப்படியே மாற்றினா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ரேஷியோ வரும். ஸோ இது நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதில் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஒரு சக்கரத்தின் ஆரம் 21 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 924 மீட்டர் தொலைவை கடக்க
எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்கும்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது நார்மலா வந்து ஒரு சக்கரம் வந்து ஒரு தொலைவு கடக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஒரு சுற்றளவு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்னது அப்படின்னா கடந்த தொலைவு ஈக்குவல் டு சுற்றுகளின் எண்ணிக்கை இன்று சுற்றளவு. ஸோ சுற்றளவுக்கு வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது 2πr. பையோட வேல்யூ வந்து 22/7, ஆரோட வேல்யூ 21. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடந்த தொலைவு வந்து 924 மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, ஆரம் வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கை சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சேமா இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு இது சென்டிமீட்டர்ல இருக்குது, ஒரு இது மீட்டர்ல இருக்கு. ஸோ ரெண்டையும் ஒரே வேல்யூவா மாற்றணும். ஸோ நான் என்ன பண்றேன், மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாத்துறேன். ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 × 22/7, ஆரோட வேல்யூ வந்து 21 சென்டிமீட்டர். ஸோ இப்போ தான் கேன்சல் பண்ணுங்க. இங்க வந்து 3 கிடைக்கும். ஸோ இப்போ தான் கேன்சல் பண்ணா ஸோ 7 × 100 ஈக்குவல் டு n. அப்போ என்னோட வேல்யூ எத்தனை 700 தான். இப்போ நீங்கள் இதில் மீட்டர் சென்டிமீட்டர் மாற்றல அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 7 கிடச்சிருக்கும். ஸோ எப்போவுமே இந்த கணக்கில் வந்து வேற வேற யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாற்றும் போது ஒரு ஆன்சர் வரும், மாற்றாத போது ஒரு ஆன்சர், ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. ஸ்ரீ என்பவர் ரூபாய் 5000 6% ஆண்டு வட்டி விகிதத்தில் தனி வட்டியில் 12 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 12 ஆண்டுகள் கழித்து கிடைத்த மொத்த தொகையை 6% என்ற தனி வட்டி விகிதத்தில் 8 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். இறுதியாக அவருக்கு கிடைத்த மொத்த தொகை 13,416 அப்படின்னா 6%. இது வந்து 2 இதா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5000 ரூபாய் அசல். இந்த 5000 ரூபாய் அசலை வந்து 6% ஆண்டு வட்டியில 12 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப இதுல அவங்களுக்கு எவ்வளவு வட்டி தொகை கிடைச்சிருக்கும், இதை கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஸோ 3600 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ 3600 ரூபாய் தான் வட்டி. அப்போ மொத்த தொகை எவ்வளவு, ஆல்ரெடி அசல் வந்து ஒரு 5000, இப்போ 3600 ரூபாய் வட்டி. அப்போ 8600 ரூபாய் தான் மொத்த தொகை. இது எப்போ ஃபர்ஸ்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 12 வருஷத்துல கிடைச்ச மொத்த தொகை. இப்போ இதை தான் மறுபடியும் என்ன பண்றாங்க, அடுத்தால இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கிடைத்த மொத்த தொகையை தனி வட்டியில். அப்போ மறுபடியும் இந்த அமௌண்ட் தான் நமக்கு எதுவா மாறுது, அசலா வந்து மாறுது. இப்போ பாருங்க 8600 ரூபாய் அசல். அதுக்கப்புறம் வட்டி சதவீதம் தெரியாது, R/100 போட்டுக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு, 8 வருஷத்துக்கு. இப்போ பாருங்க மொத்தம் 8600 ரூபாய் அசல். இவங்க என்ன கேட்டாங்க, 13,416 ரூபாய் மொத்த தொகை கிடைக்கும்னு கொடுத்துட்டாங்க. அப்ப வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும், 13,416ல இருந்து 8600 கழிச்சிட்டோம் அப்படின்னா 6, 1, 8, 4. ஸோ 4816 தான் வட்டி தொகை. அப்ப இதுல நமக்கு தெரியாத வேல்யூ என்னது, R மட்டும் தானே தெரியாது. அப்ப இதை கேன்சல் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை வந்து 8ஆல கேன்சல் பண்ணா 6, 40, 602. ஸோ இதில் என்ன வரும், 2ஆல கேன்சல் பண்ணும்போது 43 வரும். இங்கே வந்து 3, 301. ஸோ 43 7ஆல மல்டிப்ளை பண்ணால் 301 கிடைக்கும். இப்போ ஆரோட வேல்யூ எத்தனை, 7% தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க. மகா என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகை 12% ஆண்டு வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். அந்த தொகையில் 2/3 பங்கு தொகையை 8% ஆண்டு வட்டியில் 12 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். அவருக்கு கிடைத்த மொத்த வட்டி 4464 எனில் 12% வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அமௌண்ட் அது என்னன்னு கொடுக்கல, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, 12% ஆண்டு வட்டி விகிதத்துல 5 ஆண்டுகளுக்கு என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இதுல நமக்கு ஒரு வட்டி தொகை கிடைச்சிருக்கும். மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே தொகையில 2/3 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட், அதுல 2/3 பங்கை 8% ஆண்டு வட்டி வீதத்துல 12 ஆண்டுகளுக்கு என்ன பண்றாங்க, முதலீடு செய்யறாங்க. இந்த இதுல ஒரு வட்டி கிடைச்சிருக்கும், அதுல ஒரு வட்டி கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 4464. ஏன்னா இதுவே நம்ம ஐயோடைய ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். ஸோ PNR/100 தான். அப்போ இதுல வந்து I1, இது வந்து I2, ரெண்டையும் ஆட் பண்ணா 4464. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு எதோட வேல்யூ கிடைச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க கேன்சல் பண்ண 5,
20. இதை வந்து 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 5. அப்போ 3x/5 இந்த இடத்துல கிடைக்குது. இது அதே மாதிரி கேன்சல் பண்ணும்போது 4ஆல் கேன்சல் பண்ணால் 2 25. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணால் 4. ஸோ ப்ளஸ்ஸு 16. 16x/25 = 4464. ஸோ மீச்சம் எடுக்கும்போது 15. 15 + 16 31x டிவைடட் பை 25 = 4464. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3600 வந்து ஆன்சர் வந்து வரும். ஸோ இதுதான் ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 12% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை. இப்போ 12% ஆண்டு வட்டி விகிதத்தில் எக்ஸ் தான். ஒருவேளை அவங்க வந்து 12 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுனா எக்ஸ்ல 2/3 வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 8 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு 120 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் சதுரத்தினுடைய பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா வந்து சதுரத்தினுடைய பக்கம் வந்து ஏயா இருக்கும், அதனுடைய பரப்பளவு வந்து என்னவா இருக்கும், a² இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஏயை வந்து a+8, அதாவது பக்கத்தை வந்து 8% அதிகரிக்கும் போது பரப்பளவு என்னவா மாறுதான், 120 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. அப்போ a+8 இருக்கும்போது பரப்பளவு என்னது, a+8² இதுதான் புதிய பரப்பளவு. இந்த பரப்பளவு தான் எதுக்கு சமமா இருக்குது, ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி உள்ள பரப்பளவு a². இப்போ அது கூட எவ்வளவு அதிகரிக்குது, 120. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஒரு பரப்பளவுல பக்க அளவு இன்க்ரீஸ் பண்றேன் 8 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது பரப்பளவு எப்படி மாறும், a+8² அதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 120 அதிகமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 120 ஆல்ரெடி இருந்த பரப்பளவு a². இப்போ இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன வரும், a² + 64 16a = a² + 120 கிடைக்கும். இங்கே a² மைனஸ் இங்கே வரும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது என்னது, 16a = 120 மைனஸ் 64. ஸோ இப்போ a = என்ன கிடைக்கும், இது கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணுங்க. ஸோ 7/2 கிடைக்குது. அப்போ ஆன்சர் எத்தனை, 3.5 சென்டிமீட்டர் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய பரப்பளவு, அதாவது பக்களவு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பரப்பளவு = ஆல்ரெடி இருந்த பரப்பளவுல 120 வந்து அதிகம். ஸோ அடுத்த சம் பாருங்க. 2 கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3, அவைகளின் அடிப்பக்க ஆரங்களின் விகிதம் 1:2 அப்படின்னா உயரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா கூம்பினுடைய கன அளவு ஃபார்ம் என்னது, 1/3/r²h தான். இப்போ ரெண்டு இது கம்பேரிசன்ல கொடுத்துருக்காரு, ரேஷியோல கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 1/3/r1²h1² எடுத்துக்கலாம், = 1/3/r2²h2 எடுத்துக்கலாம். ஸோ r1²h தான். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த கான்ஸ்டன்ட் டைம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, r1²h1 = r2²h2 இதோடைய வேல்யூ தான் 2:3. இதனால் நமக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். h1 h2 தான் தேவை. அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன், h1/h2 = நம்மளுக்கு என்ன வரும், இங்கே ஃபர்ஸ்ட் ரேஷியோவை மற்ற பையில் எழுதிக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது. r1²h1 இங்கே என்ன வரும், r2²h2 = 2/3 வரும். ஸோ நம்மளுக்கு தேவை என்னது, h1/h2 தான். h1/h2 = 2/3 அப்படியே இருக்கும். இது அந்த பக்கம் போகும்போது என்ன கிடைக்கும், r2², இங்கே வந்து r1². இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r2/r1ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க அடிப்பக்க ஆரங்களின் விகிதம் 1:2. அப்போ r1:r2 = 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ r1/r2 = எத்தனை, 1/2. நம்மளுக்கு ஃபார்முலால ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கேயே ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ r1² / r2² = 1/4. ஸோ நம்மளுக்கு இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது, இங்க r1/r2 தான் கிடைச்சிருக்கு, அங்க இருக்கிறது r2/r1. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2/3 அப்படியே இருக்கும். இதனுடைய தலைகீழ் அப்போ என்ன வரும், 4/1. ஸோ அப்போ ஆன்சர் எத்தனை, 8/3. அப்படின்னா 8:3 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நார்மலா வந்து
இந்த ஃபார்முலா ரேஷியோ காமன் டேர்ம் அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். மீதி உள்ள டேர்முக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஒரு பெட்டியில் 5 பச்சை 4 மஞ்சள் மற்றும் 3 வெள்ளை பந்துகள் உள்ளன. அதிலிருந்து 3 பந்துகள் எடுக்கும் பொழுது அவை ஒரே நிறமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரே நிறமாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? 3மே வந்து வேற வேற கலர் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம நார்மலாக ப்ராபபிலிட்டி சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் N(S) வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நார்மலாக இந்த பால்ஸ் கணக்குலலாம் 1 எடுத்தாங்க அப்படின்னா நம்ம நார்மல் மெத்தடில் போடலாம். 2 3 எடுக்கும்போது காம்பினேஷன் மெத்தட் தான். ஸோ மொத்தம் எத்தனை பந்து இருக்கு? 9 12 பந்து இருக்கு. ஸோ 12 பந்துல இருந்து நம்மளுக்கு எத்தனை பந்து தேவை? 3 பந்து தேவை. ஸோ இதுதான் வந்து N(S). ஸோ 12 இங்கே 11 இங்கே வந்து 10 போட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து 3 2 1 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 2. ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ N(S)ஓட வேல்யூ வந்து 2 × 11 × 10. இப்போ நம்மளுடைய ஈவெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஈவெண்ட் வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு ஒரே கலர் வரக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கிரீன் கலர் வரணும், அதாவது ஒரு பச்சை கலர் வரணும், அண்ட் ஒரு மஞ்சள் கலர் வரணும், எல்லோ கலர் வரணும், அதுக்கப்புறம் அண்ட் ஒரு ஒயிட். ஸோ 3மே வந்து டிஃப்ரெண்ட் கலராக வரணும். இதுதான் கண்டிஷன். ஸோ அப்போ இது என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை கிரீன் கலர்? 5. அப்போ 5ல் இருந்து 1 வரணும். அண்ட் வந்துன்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன். எல்லோ அப்படிங்கும்போது 4ல் இருந்து 1, அண்ட் வந்தால் மல்டிப்ளிகேஷன். ஒயிட்டுங்கும் போது 3ல் இருந்து 1. ஸோ அப்போ ஈவெண்ட் அப்போ N(E) அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா 5 4 3. ஸோ இதுதான். அப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ P(E) = N(E) / N(S). அப்போ N(E) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 4 3. N(S) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 11 10. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் இங்கே 2 கிடைக்கும். 5 கேன்சல் பண்ணால் இங்கே 2 கிடைக்கும். 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 3/11 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ 3மே ஒரே கலர் வரக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எது வேணாலும் 1 1 வரணும். எல்லாமே இண்டிவிஜுவலாக 1 வந்தால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஒரு எண்ணின் 1/5 மடங்கானது அதன் 1/7 பங்கை விட 10 அதிகம் எனில் அந்த எண். ஸோ இப்போ நார்மலாக ஒரு நம்பர் நம்ம என்ன நம்பர்னு கொடுக்கலாம், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோடைய 1/5 பங்கு. அப்போ எக்ஸ் × 1/5 இது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது? அதன். அப்போ என்ன? எக்ஸில் 1/7. அப்போ எக்ஸின் 1/7 பங்கை விட 10 அதிகம். இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸில் 1/5 = எக்ஸில் 1/7 கூட 10 அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். x/5 இந்த எக்ஸ் டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும்? x - 7 = 10 கிடைக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 7x - 5x கீழே வந்து 35 = 10 கிடைக்கும். இதில் வந்து 2x/35 = 10. ஸோ கேன்சல் பண்ணால் 5. ஸோ 150 + ஒரு 25 175 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனாக போட்டுக்கோங்க. மறுபடியும் இதில் வந்து அதன் 1/7 மடங்குனா கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்த சம் பாருங்க. இதனுடைய மீச்சுமை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு பவரில் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5⁻11 5⁻5 5⁻−3. ஸோ இந்த மாதிரி பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுக்குகளில் கம்பேர் பண்ணுவோம். எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் என்னவோ அதுதான், ஹையஸ்ட் அடுக்கு என்னவோ அதுதான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னு கேட்டாங்க அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் வந்து எதுவோ அதுதான். அப்போ இதில் வந்து பார்க்கும்போது மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் வந்து எது நம்மளுக்கு வந்து பெரிய நம்பராக இருக்கும் அப்படின்னா -3 தான் பெருசு. அப்போ 5⁻−3 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க. 2 5 9 ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இல்லை அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 2 இருக்குது. இப்போ 2ல் இருந்து 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 1 ஆட் பண்ணும்போது அடுத்த நம்பர் கிடைக்கும். ஸோ 2 × 2 4 4 கூட 1 கூட்டினா 5. இப்போ இந்த 5ல் இருந்து 9க்குள்ள லாஜிக் அதே மாதிரி 5ல் இருந்து 2 மல்டிப்ளை பண்ணுறேன் 10ல் இருந்து 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 9 கிடைக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்ததுக்கும் வரும் பாருங்க. இப்போ 9 இருக்குது. 9ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18. 18 கூட 1 கூட்டினா தான் 19. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஆல்டர்னேட்டா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 19 இருக்குது. அப்போ அடுத்தல என்ன பண்ணுவோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு -1. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 38. 38ல் 1 போச்சுன்னா 37. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 37. 37 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 74.
74 கூட 1 கூட்டினா 75 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஒன்று ப்ளஸ்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக வரணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பேட்டர்னில் கூட நம்மளுக்கு வந்து வரலாம். ஸோ அடுத்ததான் பாருங்க, ஒருவர் அவரது வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி 100 மீட்டர் நடக்கிறார். பின் இடது பக்கமாக திரும்பி 75 மீட்டர் நேராக கிழக்கு நோக்கி நடக்கிறார் எனில் அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பார்? ஸோ இப்போ நார்மலாக இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நார்த்து, சவுத்து, அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், வெஸ்ட், ஈஸ்ட்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், எப்போவுமே இந்த சென்டரை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. தெற்கு நோக்கி நடக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தெற்கு நோக்கி இதில் தான் நடக்கிறாரு, 100 மீட்டர் நடக்கிறாரு. ஸோ 100 மீட்டர் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதுல இருந்து டேன் பண்றாரு, டேன் பண்ணி கிழக்கு நோக்கி நடக்கிறார். எவ்வளவு தூரம்? 75 மீட்டர். ஸோ ஆரம்பிச்சது இங்க, முடிகிறது இங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு கூட அடிஷன் ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருப்பாங்கன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ். ஸோ இந்த மாதிரி சம்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு, நம்மளுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க வந்து 100 ஸ்கொயர் பிளஸ் 75 ஸ்கொயர் தான் வரும். ஸோ நான் வந்து நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு கிடையாது. இதை நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ இது எப்படி எழுதலாம், 25 × 4 இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 75 எப்படி எழுதலாம், 25 × 3 தான் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது, 25 ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 25 ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இது இப்போ பாருங்க 25 ஸ்கொயர். இப்போ இதுல வந்து என்ன வரும், 4 ஸ்கொயர்னா 16, 9 3 ஸ்கொயர்னா 9, 16 9 கூட்டினா 25, 25 அப்படிங்கும் போது என்ன வரும், 5 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, 25 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஸோ அப்போ இதில் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 125 மீட்டர் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க, இந்த ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஆங்கில அகர வரிசைப்படி இடமிருந்து வளமாக வரிசைப்படுத்தினால் எத்தனை எழுத்துக்கள் மாறாம அதே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி கணக்கு, அதாவது இப்படி இந்த ஒரு லெட்டர்ஸ் கொடுத்து ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ SABRABH. இப்போ என்ன கண்டிஷன், இது அப்படியே வந்து ஒன்று சில இதில் ரிவர்ஸில் எழுதுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆங்கில அகர வரிசை அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் என்ன வரும், ஏ வரும். 2 ஏ இருக்கிறதுனால ரெண்டாவது லெட்டர் ஏ தான் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், பி வரும். அதுக்கப்புறம் ஹெச் வரும். அதுக்கப்புறம் ஆர் வரும், எஸ் வரும், பி வரும். ஸோ இப்போ என்ன கண்டிஷன், எத்தனை எழுத்துக்கள் இடம் மாறாமல் அதே இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் ஏஏ தான் வந்திருக்கு. அப்போ இது ஒன்றா, இதில் சேஞ்ச் ஆயிருக்கு, இதில் சேஞ்ச் ஆயிருக்கு, இதில் சேஞ்ச் ஆயிருக்கு, இதில் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நமக்கு எத்தனை இடத்துல தான் மாறாமல் அதே இடத்துல வந்திருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது, 1. ஸோ அடுத்த சம் பாருங்க, 34 குழந்தைகள் உள்ள ஒரு வகுப்பில் அஜயின் தரவரிசை மேலிருந்து 12, மனோஜ் அஜய்க்கு கீழே 8வது இடத்தில் உள்ளான். இனி மனோஜின் இடம் கீழே இருந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரை பத்தி பேசுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து அஜய் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அஜயனுடைய பிளேஸ் இங்க இருக்குது. இப்போ அஜய் வந்து என்ன இருக்கான், மேல இருந்து 12வது இடம். ஸோ அஜய் வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அஜய்க்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க, 11 பேர் இருக்காங்க. சரியா? அப்போ அஜய் மேல இருந்து 12வது இடம். அப்போ அஜய்க்கு மேல 11 பேர் இருக்காங்க. இப்போ அஜய்க்கு கீழே தான் யார் வரா, மனோஜ். மனோஜ் வந்து அஜய்க்கு கீழே 8வது இடத்துல. அப்போ அஜய் இந்த பிளேஸ்ல இருக்கான் அப்படின்னா இதுலதான் யார் வரா, மனோஜ் வந்து வராரு. ஸோ மனோஜ் வந்து எத்தனாவது இடம், 8வது இடம். ஸோ இது வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுல வந்து அஜய்க்கும் மனோஜுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட கேட்டிருப்பாங்க. அதனால இந்த மாடல நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஸோ இப்போ 7 பேர் இருக்காங்க. மனோஜுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே கேட்டிருக்காங்க, அஜய் மனோஜின் இடம் கீழே இருந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோடைய இடம் தான், பிளேஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்களாம், 34 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 11 பேர் மேல இருக்காங்க, அஜய் ஒரு ஆளு, அதுக்கப்புறம் அஜய்க்கு கீழே 7 பேர் இருக்காங்க, மனோஜ் ஒரு ஆளு, பிளஸ் வந்து ஒரு எக்ஸ். புரியுதா? 12 பேர், 12வது இடம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அஜயவனை 1ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ அஜய்க்கு மேல 11 பேர். ஸோ அப்போ அஜயோட சேர்த்தா 12 பேர். அதுக்கப்புறம் அஜய்க்கு கீழே 7 பேர், 8வது இடத்துல தான் மனோஜ் இருக்கான். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன 34 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. 12 13 ஸோ 20, எக்ஸ் பிளஸ் 20 ஈக்குவல் டு 34 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை, 14. அப்போ என்ன அர்த்தம், மனோஜுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு அர்த்தம்,
14 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மனோஜினுடைய இடம் கீழே இருந்தப்போ மனோஜுக்கு கீழே 14 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேல 15வது ஆளா தான் யார் இருக்கா, மனோஜ் வந்து இருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து எத்தனை, 15. இந்த சம் பாருங்க, ஒரு புதினத்திற்கு குறித்த விலையிலிருந்து 5% தள்ளுபடி கொடுக்கப்படுகிறது. விற்பனையாளர் 10% ஜிஎஸ்டியை தள்ளுபடி விலையோடு சேர்க்கிறார். இறுதியாக அந்த புதினம் 550க்கு விற்கப்பட்டால் அந்த புதினத்தின் குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கணக்குல குறித்த விலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ல 5% வந்து டிஸ்கவுண்ட், அப்போ டிஸ்கவுண்ட் போக அப்போ 100%லேருந்து 5 கழிச்சிருங்க. அப்போ எத்தனை, அதோடைய விலை வந்து எக்ஸ்ல 95% தான். விற்பனை விலை வந்து 95%. இப்போ மறுபடியும் என்ன வரும், எக்ஸ்ல வந்து 95/100, அதுக்கப்புறம் இந்த விலையில தான் 10% ஜிஎஸ்டியை ஆட் பண்றாங்க. அப்போ அதனுடைய பிரைஸ் என்னவா மாறுது, 110%. அப்போ 110 / 100 இதனுடைய விலை. அப்போ எக்ஸுங்கிறது குறித்த விலை, அதுல 95%க்கு பிக்ஸ் பண்றாங்க. ஜிஎஸ்டியை ஆட் பண்ணும்போது 110%. இப்போ இதெல்லாம் சேர்த்தா அதோடைய விற்பனை விலை எத்தனை, 550. இப்போ இதை கேன்சல் பண்ணா 0 கேன்சல் பண்ணிக்கலாம், 5 கேன்சல் பண்ணா 5, 19. இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கிடைக்கும், 526 தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க, 5க்கு எதிரே உள்ள எண் என்ன. ஸோ இந்த மாதிரி டைஸ் கணக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கணக்குல எந்த நம்பருக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, 5க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பக்கத்தில் உள்ள எல்லா நம்பரும் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 தான் வரும். இப்போ நம்ம என்ன நம்பருக்கு வந்து ஆப்போசிட் பார்க்குறோமோ ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை கட் பண்ணிக்கலாம். ஸோ 5 வராது. அடுத்து 5 எந்த டைஸ்ல இருக்கோ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர்லாம் நமக்கு எதுவாக வராது, ஆப்போசிட்டா வராது. அப்போ 1 ஆப்போசிட்டா வராது, அதுக்கப்புறம் 4 ஆப்போசிட்டா வராது. அப்போ இந்த 2 3 6ல தான் வரணும். வேற ஏதாவது டைஸ்ல வந்து 5 இருக்கான்னு பாக்குறோம், வேற எதுலயுமே நம்மளுக்கு வந்து 5 இல்லை. ஸோ அப்போ நம்ம இடத்துல என்ன செக் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர் அதிகமான பகடையில வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க 2 பகடையில வந்திருக்குது, 6 வந்து 3 பகடையில வந்திருக்கு. அப்போ நான் 6க்கு ஆப்போசிட் வந்து செக் பண்றேன். அதே மாதிரி 1 2 3 4 5 6 போட்டுக்கலாம். இப்போ 6க்கு பார்க்கறதுனால 6 வராது. இப்போ 6 எந்த பகடையிலாம் இருக்குதோ அதுல உள்ள நம்பர்லாம் கட் பண்ணுங்க. இப்போ 2 4 வராதா, இப்போ 2 4 வராது. அதுக்கப்புறம் இதுல 2 3 வராது, 2 ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம், 3 இதுல வராது. இங்க 1 4 வராது, 4 ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம், 1. ஸோ அப்போ இதுல வந்து பாருங்க 6க்கு ஆப்போசிட், இதுலயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு 6க்கு ஆப்போசிட் 5. அப்போ என்ன அர்த்தம், 5க்கே ஆப்போசிட் என்னதுதான், 6 தான். ஸோ அப்போ 5க்கு ஆப்போசிட்டான எண் வந்து எத்தனை, 6 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க, 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் தனி வட்டியில் எந்த தொகை 4க்கு ரூபாய் 1 வட்டியாக கொடுக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் அசல் தான் கேட்டிருக்காங்க, 5% ஆண்டு வட்டி. ஸோ 5% போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1 இயருக்கு நான் கால்குலேட் பண்றேன். இப்போ ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ரூபாய் கிடைச்சிருக்கும், 365 ரூபாய். இப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், 365 அப்படிங்கிறதா இன்ட்ரெஸ்ட். 365 அப்படிங்கும்போது என்ன வரும், எக்ஸ்ல 5% ஒரு வருஷத்துக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணா இதான் ஆன்சர். இங்க என்ன வரும், 7 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எத்தனை, 7300 தான் ஆன்சர். ஸோ இதுல வந்து 1 ரூபாங்கிறது 4க்கு, அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 365 வரும். அந்த மாதிரி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஸோ அடுத்த சம் பாருங்க, எந்த வட்டி வீதத்தில் ரூபாய் 2000 ஆனது கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் 2332.8 ஆகும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்குக்கு நம்ம ஃபார்முலா படி போகலாம். ஸோ நார்மலா கூட்டு வட்டியில ஃபார்முலா வந்து P(1 + R/100) பவர் n. இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறத நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். இப்போ இதில் என்ன வரும், 2332.8 ஈக்குவல் டு 2000 போட்டுக்கலாம். 1 + R/100, n வந்து 2 ஆண்டுகள் அப்படிங்கிறத நமக்கு 2 வரும். ஸோ இப்போ நம்பர்லாம் ஒரே சைடாக குரூப் பண்ணும்போது சரி. இப்போ இதில் வந்து நமக்கு ஸ்கொயர் வந்திருக்கனால இதை நம்ம என்ன ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நான் 2ஆல கேன்சல் பண்ணா 1000. இங்க வந்து 1 1 6 6.4. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து இதுலயே ஒரு ஸ்கொயர் டேர்ம் வருது அப்படின்னு நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 4/1000 கிடைச்சிருக்குது, ஈக்குவல் டு 1 + R/100² ஸோ இப்போ இதில் வந்து புள்ளியை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 10ஆல மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 66 4 கீழே
4 0 கிடைக்கும். இங்கே வந்து 1 + r/100 the whole square. ஸோ இப்போ இதை சிம்பிளாக நம்ம ஆப்ஷன்ல இருந்து போகலாம். இல்லாட்டினா சிம்பிளாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 100 இருக்கா, அப்போ 100 ஸ்கொயரை நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ 100 இங்கே காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும், இந்த பக்கம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 66 4 அப்படியே இருக்கட்டும். இதை நான் 100 ஸ்கொயர்னு எழுதி வச்சுக்கிடுறேன். இங்கே என்ன கிடைக்குது, 100 + 6/100 the whole square கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கொயர் தனித்தனியாக போடும்போது இங்கே உள்ள 100 இங்கே உள்ள 100 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம், 100 + 6 தான் உங்களுக்கு இந்த ஆன்சர். அப்போ உங்க ஆப்ஷன்ல பாருங்க, லாஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 20 நான் ஆட் பண்றேன் அப்படின்னா 120 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ லாஸ்ட் டிஜிட் 0ல தான் முடியணும். அப்போ இது ஆன்சரா வராது. 10 லாஸ்ட்ல 0 வந்துச்சுன்னா இங்க 110ன்னு வரும். அப்போ அதுவும் ஆன்சர்ல வராது. இப்போ 108 அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கலாம், 108 ஸ்கொயர். அப்போ 108னா 8 64. அப்போ லாஸ்ட் டிஜிட் 4 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சரா வரும். அவ்வளவுதான். இந்த வாட்டி வீக்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.